இது நாடுதானா? நாம் முதலமைச்சரிடத்திலே போய் கேட்கலாம். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்வது? உண்மையாக எனக்கு மனம் கலங்கி போயிற்று. தமிழ்நாடு எந்த பிரச்சனையும் மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற இவைகையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெறும் திரைப்படம் பார்க்க காத்திருக்கிற இளைஞர் கூட்டம் தான் தமிழர்களா என்கிற கேள்வியை எழுப்பிற்று. ஒரு பையன் அடி அடி என்று சொல்லுகிறான். சுற்றி நின்று அடிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னொன்றை கவனியுங்கள். நாளைக்கே இந்த தாக்குதல், இந்த வன்முறை நம்மை நோக்கி வந்துவிடும். மிக அருகில் தான் இருக்கிறது. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இன்று காலையில் தொலைக்காட்சியில் நான் ஒரு காட்சியை பார்த்தேன். தற்செயலாக செய்திகளை பார்ப்பதற்காக தொலைக்காட்சியை திருப்பிய போது எல்லா தொலைக்காட்சிகளிலும் சில காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. நீங்களும் பார்த்திருக்கலாம். ஜனநாயகன் படத்திற்காக இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்க வாசல்களில் நின்று 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து அந்த திரைப்படத்துக்கான சீட்டுகளை வாங்குவதற்கும், அதிலே பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் குத்தாட்டம் போட்டு மகிழ்வதையும் இன்றைக்கு நான் பார்த்தேன். அச்சமாகவும் கவலையாகவும் இருந்தது. இப்போது உங்களை பார்க்கிற போது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. இன்னமும் எல்லாம் வற்றி போய்விடவில்லை. இன்னமும் உணர்வுகள் செத்து போய்விடவில்லை. இன்னமும் இந்த மண்ணில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். உரிமைகளுக்காக போராடுவதற்கு இப்போதும் எழுந்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையை உங்கள் முகங்கள் எனக்கு தருகின்றன. இந்த இடத்தில் உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலும் உங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்கும், என்றென்றைக்கும் இந்த போராட்டத்தில் உடன் இருப்போம் என்று உறுதி சொல்லுவதற்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இங்கே 3 செய்திகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒன்று, இந்த நீட் தேர்வு பற்றியது. இன்னொன்று, இதனை கையாளுகிற அரசுகள் பற்றியது. மூன்றாவது, இதனை எதிர்த்து ஏறத்தாழ 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட குரலுக்கு இன்றைக்கு முழுமையாக உயிர் வந்து அதனை கையில் இளைஞர்கள் எடுத்திருப்பது. இந்த 3ஐயும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி பொறுப்பாளர் வீரமணி அவர்கள் பேசுகிற போது நான் அப்போதுதான் உள்ளே வருகிறேன். நீட்டு தேர்வு பற்றிய பல செய்திகளை அவர் எடுத்துரைத்தார். இது யாருக்கானது? நீட்டு தேர்வை, இந்த முறையை கொண்டு வந்தது என்பது இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசுக்கு முந்தைய அரசுதான் என்றாலும் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதில் ஒரு உட்பிரிவு இருந்தது. நீட்டு தேர்வு கொண்டு வரப்பட்டாலும் அதனை விரும்புகிற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பமில்லை என்றால் அதை புறக்கணித்து விடலாம் என்று இருந்த அந்த பகுதி நீக்கப்பட்டு கட்டாயமாக எல்லோரும் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை இந்த பிஜேபி அரசுக்கு பின்னால் வந்திருக்கிறது. அதுதான் முதன்மையானது. அது இல்லாமல் விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்லுகிற மாநிலங்கள் விதிவிலக்குகளை பெறலாம். இருந்தாலும் இந்த நீட்டு தேர்வு என்பதே அடிப்படையாக நம்முடைய படிப்பை அவமானப்படுத்துகிறது. 12ஆம் வகுப்பு வரை படித்த படிப்புக்கு எந்த பயனும் இல்லை என்று மறைமுகமாக சொல்லுகிறது. நாம் அதில் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவாக இருந்தாலும் அது எந்த விதமான மதிப்பு மற்ற மதிப்பெண்கள் என்பதாக அது சொல்லுகிறது. எனவே இந்த நீட்டு தேர்வு யாருக்கு பயன்படுகிறது? மாணவர்களுக்கு பயன்படவில்லை, ஏழை எளிய மக்களுக்கு பயன்படவில்லை, கோச்சிங் சென்டர் நடத்துகிறவர்களுக்காகவே தான் அது பயன்படுகிறது. அவர்களுக்கான கோச்சிங் சென்டர் நடத்துகிறவர்களுக்கு முதலீடு அரசு தருகிறது. அவர்களுக்கான முதலீடு தான் இந்த நீட்டு தேர்வு என்கிற நிலையில் அதனை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு உரிமை போராட்டம் நான் அறிந்து 2017-18 இந்த எதிர்ப்பு தொடங்கிற்று. என்ன மகிழ்ச்சி என்றால் இது ஒரு கட்சியின் போராட்டமாக இல்லாமல், ஒரு அமைப்பின் போராட்டமாக இல்லாமல், இது எங்கள் இளைய பிள்ளைகளின் போராட்டமாக உயர்ந்திருக்கிறது. அது மகிழ்ச்சி. நீங்கள் கையில எடுக்கிற போது நான் முதலிலேயே சொன்னது போல
நீங்கள் கையிலே எடுக்கிற போது எங்களுக்கு இருக்கிற என்னை போன்ற மூத்த தலைமுறையினருக்கு இருக்கிற அச்சமும் கவலையும் நீங்குகிறது. நாடு எங்கே போகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய கவலையோடு தான் இன்று காலையிலே அந்த தொலைக்காட்சியை நான் பார்த்தேன். அதை உங்களை பார்த்ததற்காக நான் சொல்லவில்லை. உண்மையாக எனக்கு மனம் கலங்கி போயிற்று. தமிழ்நாடு எந்த பிரச்சனையும் மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற இவைகையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெறும் திரைப்படம் பார்க்க காத்திருக்கிற இளைஞர் கூட்டம் தான் தமிழர்களா என்கிற கேள்வியை எழுப்பிற்று. இதனை இந்த ஒன்றிய மாநில அரசுகள் எப்படி கையாடுகின்றன நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அதாவது மாணவர்களை தடியடி கொண்டு அடிப்பது என்பதிலே கூட நீங்கள் அந்த படங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஓடுகிற ஒரு பையனின் கால்களுக்கு இடையில் ஒரு கம்பை நீட்டுகிற காட்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது தடியடி அல்ல, இது கூட்டத்தை கலைப்பதல்ல. இது எவ்வளவு இடிவானது! ஓடுகிறவனின் கால்களுக்கு இடையிலே கம்பை நீட்டுவது என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இந்த மாணவர்கள் ஆன்டி நேஷனல் அல்ல, அந்த காவலர்கள் தான் ஆன்டி நேஷனல் என்பதை சொல்ல வேண்டும். மக்களுக்கு எதிரானவர்களாக மாணவர்களுக்கு எதிரானவர்களாக ஒரு பையன் அடி அடி என்று சொல்லுகிறான். சுற்றி நின்று அடிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இன்னொன்றை கவனியுங்கள், நாளைக்கே இந்த தாக்குதல், இந்த வன்முறை நம்மை நோக்கி வந்துவிடும், மிக அருகில் தான் இருக்கிறது. எதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், பலர் அந்த பெயர் பட்டை இல்லாமல், பேட்ச் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்கள் காவலர்கள் இல்லை. காவலர்களின் உடையில் மற்றவர்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நடக்காத ஒன்று, இதுவரையில் அப்படி நடந்ததில்லை. எந்த அரசு ஆட்சியில இருந்தாலும் அவர்கள் இப்படி எந்த பெயர் பட்டையும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள், ரவுடிகள் உள்ளே வரலாம் என்று சொன்னால் இது நாடுதானா? நாம் முதலமைச்சரிடத்திலே போய் கேட்கலாம். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்வது? அவரை எங்கே போய் பார்ப்பது? திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதில்லை என்று கேட்டால் நம்முடைய அருமை தலைவர்களில் சிலரே சொல்லுகிறார்கள். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன் அவர் பேசவில்லை என்றால், டாக் லெஸ் ஒர்க் மோர் என்பதற்கு இயல்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு என்ன உண்மை என்றால், டாக் லெஸ் என்பது உண்மை அல்ல, மோர் ஒர்க் என்பதும் உண்மை அல்ல. நோ டாக்ஸ் நோ ஒர்க்ஸ் என்பதுதான் முதலமைச்சருக்கான அடையாளம். அவர் பேசவும் இல்லை, செயல்படவும் இல்லை. எனவே இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒரு மாநில அரசு இன்றைக்கு வாய்த்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கொடூரமான நிகழ்ச்சி என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நீட்டு தேர்வு குறித்தும் இதனை இந்த ஒன்றிய மாநில அரசுகள் எப்படி கையாளுகின்றன என்பது குறித்தும், அதனை தாண்டி நாம் இந்த போராட்டத்தை எப்படி நடத்தி செல்ல போகிறோம் என்பது குறித்தும் நாம் பேச வேண்டும். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இதிலே கட்சிகள் ஒன்றுமில்லை. இந்த சிபிஐ அலுவலகத்திற்கு, பாலன் இல்லத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல இதை நடத்தி கொண்டவர்கள் கட்சி வேறுபாடுகள், கூட்டணி வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நாம் நாட்டுக்காக, எதிர்காலத்துக்காக ஒருங்கிணைந்திருக்கிறோம். எத்தனை பேரை பலி கொடுப்பது? எனக்கு உண்மையிலேயே நான் வருகிற போது திமுக மாணவர் அணியின் சார்பில் வீரமணி பேசிக் கொண்டிருந்ததில் மகிழ்ச்சி. கூட்டணி எல்லாம் பார்க்கவில்லை, திமுகவும் இங்கே வந்திருக்கிறது என்பதுதான் சரியானது. நாம் சேர்ந்து நிற்க வேண்டிய நேரம், சேர்ந்து போராட வேண்டிய நேரம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு 2 நாள் 5 நாள் போராட்டங்களிலே தீர்ந்து விடுகிற நிலையிலே இது இல்லை. நாம் திட்டமிட வேண்டும், சேர்ந்து போராட வேண்டும், சேர்ந்து உழைக்க வேண்டும். இன்னொன்றையும் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ளுங்கள், எதையும் எதிர்கொள்ள அணியமாக இருங்கள். சந்திக்கலாம். இவர்களை விட, இவர்களின் போக்குகளை விட, யார் கொள்கை உடையவனோ, யார் நெஞ்சில் உரம் உடையவனோ, யார் இந்த தேசத்திற்காக, எதிர்காலத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ, அவன் யாரை காட்டிலும் வலியவன் என்பதை உணர்த்துங்கள். நம்முடைய நெஞ்சின் வலிமை, நெஞ்சின் உரம், நுணுக்கம் நம்மை வழிநடத்த போகின்றவைகள் 2 தான், உண்மையும் ஊக்கமும் தான். நாம் எதை கையில் எடுத்திருக்கிறோமோ அதற்கு உண்மையாக இருக்கிறோம், உறுதி குலையாமல் இருக்கிறோம். நிற்போம்,
போராடுவோம், வெல்வோம், நீட்டை தகர்ப்போம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.